as we expected, rain stopped the match and அது மட்டும் இல்ல ஆஸ்திரேலியா qualify for the semi-finals. Afghanistan are out. அப்படிதான் நினைக்கிறேன். அபிஷியலா இல்ல. ஆப்கானிஸ்தான் உள்ள போகணும் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா மரணமா தோக்கணும். நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கால சவுத் ஆப்பிரிக்கா மரணமா தோத்தா மட்டும்தான் ஆப்கானிஸ்தான் உள்ள போக சான்ஸ் இருக்கு. பட் ஐ டோன்ட் திங்க் தட் வில் ஹேப்பன். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா தோக்க மாட்டானுங்க, அவங்க தான் வின் பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, நான் போன வீடியோல நிறைய மேட்டர் சொன்னேன், அதெல்லாம் நடந்திருக்கு. பட்லரை கேப்டன்சி விட்டு தூக்குங்க அப்படின்னு நடந்துருச்சு. அது பட்லர் அவனே வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு நிப்பாட்டிட்டான். நல்ல விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சுட்டு, அவனுக்கே பிடிக்கல, அது நல்லாவே தெரியுது. யூ டோன்ட் லைக் இட் அண்ட் ஐ திங்க் தே வில் கோ ஃபார் ஹாரி ப்ரூக். எனக்கு தெரிஞ்சு ஹாரி ப்ரூக்கு தான் போவானுங்க. எனக்கு பிடிக்கல ஹாரி ப்ரூக்கை கேப்டனா போட்டது. பட் இருந்தாலும் வேற யாரையும் போட முடியாது, வேற யார் இருக்காங்க? அவன் தான் யங் பிரேட். ரூட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க, ரூட்டுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எதிர்பார்க்காதீங்க 34 இயர்ஸ் ரூட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு. அவங்க ஃபியூச்சர் தான் பார்ப்பாங்க. ஐ திங்க் தே வில் கோ ஃபார் ஸ்டார் பவர் ஹாரி ப்ரூக். அவனுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் தான் கரெக்டா இருப்பான். ஏன்னா அவனை தான் வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கானுங்க. அவன் நல்ல பிளேயர் தான், பட் கொஞ்சம் ஓவர் ரேட்டர் தான் சொல்ல போனா. திடீர்னு அடிப்பான், திடீர்னு அடிக்கவே மாட்டான். ஒரு 4 மேட்ச் இங்கிலாந்து பிளேயர்ஸ் எப்பவுமே அப்படிதான், அடிப்பானுங்க, அடிக்கவே மாட்டானு. ஒரு 4 மேட்ச் திடீர்னு ஒரு பெரிய ரெக்கார்டு வைப்பானுங்க. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பட்லர் நல்லா பண்ணாம இருந்த டைமுக்கு, பட் T20 வேர்ல்ட் கப் அடிச்சதுக்கு அப்புறம் he lost his fire. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பட்லர் போயிட்டான். அந்த பட்லரை பிடிக்கவே முடியல. அவனும் ட்ரை பண்ணி பார்த்தா எவ்வளவு வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு மோசமா ஆப்கானிஸ்தான் அடி வாங்கி வெளியே போயிருக்கானுங்க. அது மட்டும் இல்ல, மழை பெய்யும் அப்படின்னு அதுவும் பெஞ்சு தொலைஞ்சிருச்சு. பாகிஸ்தான் மேட்ச்ல பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் வைப் அவுட் ஆச்சு. நல்ல விஷயம் தான். பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல தோக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இல்லாம போச்சு. பாத்தீங்களா? இப்ப நினைச்சு பாருங்களேன், பங்களாதேஷ் பாகிஸ்தான் அடிச்சிருந்தா என்னமா இருந்திருக்கும் அப்படின்னு. அசிங்கப்பட்டிருப்பீங்கடா டே. நல்ல விஷயம், நல்ல வேலை பங்களாதேஷ் மேட்ச் நடக்கல அப்படின்னு நினைச்சுக்கோங்க. யாருமே அந்த மேட்ச் சீரியஸாவே எடுக்கல. பாகிஸ்தான் ஃபேன்ஸ் சீரியஸா எடுக்கல. ஃபாரின் சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆஸ்திரேலியா கூட சீரியஸா எடுத்தானுங்க. ஐயோ மழை பெஞ்சிருச்சு, அந்த மேட்ச் போயிட்டு இந்த மேட்ச் எடுத்தாங்க. ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா கூட எடுத்தானுங்க. பட் பாகிஸ்தான் பங்களாதேஷ் எவனுமே எடுக்கல. ஸோ இன்னைக்கு நடந்த மேட்ச்ல பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா ஈஸியா வின் பண்ணியிருப்பாங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா ஃபுல்லாவே மொமெண்டம் வந்துட்டு ஆஸ்திரேலியா பக்கம் தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபீல்டிங் அவ்வளவு மோசமா விடுறானுங்க, அவ்வளவு மோசமா விட்டானுங்க ஆப்கானிஸ்தான். எத்தனை கேட்சரா விடுவீங்க? டிராவிஸ் ஹெட் கேட்சர் ரஷீத் கான் விடுறான். ரஷீத் கான் தான் அவங்க டீம்ல இருக்கிற பெஸ்ட் ஃபீல்டரு, அத்லட்டிக்கான பிளேயர். அவனே அந்த கேட்ச விடுறான். அது மட்டும் இல்ல, 4 போற பால விடுறான். இன்னொருத்த சப்ஸ்டியூட் ஃபீல்டர் இருந்து விட்டுட்டு லைட்டா காரணம் சொல்றான். சொல்லிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் இருந்தா ஜெயிக்க முடியாது. அவனுங்க பவர் பிளேலே 90 அடிச்சிட்டானுங்க. 13 ஓவர்ஸ்ல 109 அடிச்சிட்டானுங்க. ஒரே ஒரு விக்கெட் போயிடுச்சு. வந்தவன அக்ரஷன் தான் காட்டினா. மேட் ஷாட்டும் சரி, டிராவிஸ் ஹெட்டும் சரி, ஸ்டீவ் ஸ்மித்தும் சரி, வந்தவன அட்டாக் தான் பண்ணானுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தானோட மொமெண்டம் அதிலே போயிருச்சு. அவ்வளவுதான். ஆப்கானிஸ்தான் பத்தி தெரியாதா? ஒரு 4-4 அடிச்சோன்னா பயந்துருவானுங்க. அதுதான் ஆப்கானிஸ்தான். பட் இருந்தாலும் நல்ல பேட்டிங் ஆனாப்பா. சித்திக்லாம் சமையலண்டா. பட் அந்த ஸ்ட்ரீக் உடச்சிட்டானுங்க. இன்னைக்கு செஞ்சுரி இந்த ஸ்ட்ரீக் உடச்சிட்டானுங்க. அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்டிங்ல இருந்து எவனாவது ஒருத்தன் செஞ்சுரி போட்டுருவான். பட் அது உடஞ்சிருச்சு இந்த வாட்டி. செதிக் போடுவான் அப்படின்னு நினைச்சா 85 தான் அடிச்சான். பட் பரவாயில்ல. குருபாஸ்க்கு ஒண்ணுமே படல. எனக்கு தெரிஞ்சு குருபாஸ்க்கு கொஞ்சம் கிளிக் ஆயிருந்தாலாச்சு என்ன மாதிரி டீம் நல்லா இருக்கும். பட் இந்த டோர்னமெண்ட்ல அவனுக்கு சுத்தமா கிளிக்கே ஆகல. அவுட் ஆயிட்டு அழுதுட்டு தான் இருக்கான். போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் இருந்துட்டு. பட் அவனுக்கு போட்ட பால் வேற லெவல்ல இருந்து. ஸ்பென்சர் ஜான்சன் சூப்பரா போட்டான். பவுலர்ஸ் எல்லாம் செமையா போட்டான். இன்னைக்கு பென் செமையா போட்டான், ஸ்பென்சர் ஜான்சன் செமையா போட்டான், ஜாம்பா நல்லா போட்டான். எனக்கு தெரிஞ்சு பவுலர்ஸ் எல்லாம் ஓரளவு டீசெண்டா தான் போட்டாங்க. ஆப்கானிஸ்தான் பேட்டிங்ல யாருன்னா ஒமர் சாய் வேற லெவல். போன மேட்சும் சமாட்டி, இந்த மேட்சும் சமாட்டி. பட் அவன் பவுலிங்ல பிரிச்சு மேட்சிட்டாங்க. பட் பேட்டிங்ல சூப்பரா விளாண்டான். ஒரு 60 அடிச்சான்ப்பா லாஸ்ட்ல வந்துட்டு. அங்க ஒரு சைடு விக்கெட் போயிட்டே இருந்தாலும் இவன் ஒரு பக்கம் ஒரு 5 6 அடிச்சிட்டான். ஒமர் சாய் வேற லெவல்ல விளாண்டான். பட் எதுவுமே பண்ண முடியாது. ஜானத்தன் ராட்டால அவங்க டீம் வந்து இவ்வளவு தூரம் வந்துச்சு. பட் இட் லுக்ஸ் லைக் ஆஸ்திரேலியா தான் ஈஸியா வின் பண்ணியிருப்பாங்க. நான் கூட மழை நின்றும் அப்படிலாம் அதை அடிக்கும் போது வேற வழியே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஆப்கானிஸ்தான் வெளியே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சான்ஸே இல்லை ஆப்கானிஸ்தான் உள்ள வரதுக்கு. சவுத் ஆப்பிரிக்கா ஒன்றும் அவ்வளோ பெரிய மார்ஜின்லாம் தோக்க மாட்டாங்க. இப்ப வேர்க்கிறத பத்தி நினைக்கிறீங்க, ஏன் இப்படி வேர்க்குது அப்படின்னு? ஃபீவர் இருக்கு. ஃபீவரோட வீடியோ போடுறேன், அதனால கொஞ்சம் வேர்க்குது. ரூமும் ஹீட்டா தான் இருக்குது, வேற வழி இல்லை. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம டாபிக் வருவோம். மூஞ்ச விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா மேட்சுக்கு ரோஹித் சர்மா வரமாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தி கிளம்பிச்சு. அது உண்மையா என்னன்னு தெரியல. ரோஹித் சர்மாக்கு ஏதோ ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் நிகழ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ரோஹித் சர்மா வரமாட்டான், முகமது ஷமி வரமாட்டான். அவனுக்கு பதிலா ரிஷப் பண்டன், ஹர்ஷ்தீப் சிங் வர்றதா சொல்லியிருந்தாங்க. மேபி இது ஒரு இதா கூட இருக்கலாம். எப்படின்னா எப்படி சொல்றது, எப்படி செலக்ட் ஆயிட்டோம். இந்தியன்ஸ் எப்பவுமே முன்னாடிலாம் அப்படி பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்குதா? ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்டுக்கோ இல்ல ஒரு ஓடிஐயோ டிசைடர் இல்லாம வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா
டக்குன்னு அந்த மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவாங்க, மீதி இந்த சின்ன பிளேயர்லாம் உள்ள விட்டுருவாங்க. இது ஒரு இதா கூட இருக்கலாம். சரி ஓகே, ரிஷப் பண்ட் பாவம்பா வெளியே இருக்கான், அவனை கொஞ்சம் உள்ள விட்டு பார்க்கலாமே அப்படின்னு. நிறைய பேர் ரிஷப் பண்ட் எல்லாம் வச்சுட்டு மீம் போட்டுட்டு இருக்கீங்க. ரிஷப் பண்ட்டுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவான் தெரியுமா அப்படின்ற மாதிரி. என்னடா பண்ண சொல்றீங்க? அதுக்காண்டி கேஎல் ராகுல வெளியே வச்சுட்டு ரிஷப் பண்ட போட சொல்றீங்க? என்ன டீம் நல்லா இருக்குது, அதுபடிதான் போக முடியும். சும்மா அந்த எமோஷனை வச்சுட்டுலாம் மெசேஜ் போடும். இந்த அது ஏன் தெரியல, இந்த குரூப் ஒரு கிளம்பி இருப்பானுங்க ஒருத்தனுங்க. அதாவது இன்ஸ்டாகிராம்ல எப்படி ஒரு குரூப் இருக்குன்னா, சிம்பத்தியை கிளப்புறதுக்குன்னே இருப்பானுங்க. எதுவுமே நடந்திருக்காது, ஒரு சோகமான ஒரு பிஜிஎம் போட்டு போடுவாங்க. ரோஹித் சர்மா கொண்டு நடந்துச்சு என்னன்னா, அக்சர் பட்டேல் வந்துட்டு அந்த ஹேட்ரிக் விக்கெட் கேட்சை வந்துட்டு ரோஹித் சர்மா விடுவான், விட்டுட்டு தரையில அப்படி அடிப்பான். ரோஹித் சர்மா டென்ஷன் ஆகி இல்லையா, முன்னாடி ஒரு வாட்டி புவனேஸ்வர் குமார் இந்த மாதிரி என்னமோ ஒன்று பண்ணும்போது ரோஹித் சர்மா பாலை கிக் பண்ணி விடுவான். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு அக்சர் பட்டேலுக்கு ஒரு நியாயம், புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு நியாயம் அப்படிலாம் போட்டுட்டு இருக்கானுங்க. டேய் என்னடா அது ஒரு டைம்ல அவன் பண்ணியிருப்பான் ஒரு டென்ஷன்ல, அதுக்காண்டி அதையும் இதையும் வச்சுட்டு கம்பேர் பண்ணி அப்படி. அதுக்காண்டி இப்ப என்ன சொல்ல வரீங்க, அக்சர் பட்டேல்கிட்ட அதே மாதிரி பாலை எத்தி விடணும் அப்படின்றீங்களா? லாஜிக் அப்படிதான் இருக்கு. அவன் அப்ப பண்ணா, அப்ப இப்ப வந்துட்டு நீங்க அது கரெக்ட் இல்ல ப்ரோ, அவனுக்கு மட்டும் அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னா இப்ப என்ன பண்ணணும்ப்பா, அக்சர் பட்டேல் பாலை வந்துட்டு எத்தி விடணும் அப்படின்றீங்களா? பாயிண்டே இல்லை. ஏன் இப்பெல்லாம் சிம்பத்தைஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ எனக்கு தெரிஞ்சு பட் கேஎல் ராகுல் என்ன சொன்னா அப்படின்னா, இல்ல டீம்ல வந்துட்டு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, ரோஹித் சர்மாலாம் ஆடுவான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தெரியல, நம்ம இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூமை பத்தி நமக்கே தெரியாது, இந்தியன் ரூமுக்கே தெரியாது, கம்பீருக்கு மட்டும் தான் தெரியும். பட் எனக்கு தெரிஞ்சுட்டு கேப்டன் சுமன் கில் போடுறதா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கேப்டன் வந்துட்டு சுமன் கில் தான் போடுவாரு, ஏன்னா அவர் தானே வைஸ் கேப்டனு. ரோஹித் சர்மா இல்லாட்டி அவர் தான் கேப்டன்சி பண்றதா இருக்காரு. பாப்பா என்ன பண்றாருன்னு. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சுட்டு ரோஹித் சர்மா வரமாட்டானோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் வந்தா நல்லது, பேட்டிங் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். நியூசிலாந்து அங்க இருந்து வருவானுங்க, பாகிஸ்தான்ல இருந்து விளையாடுறதுக்கு. அது மட்டும் இல்லப்பா, சவுத் ஆப்பிரிக்காவை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிட்டுறா, அப்ப வந்தானுங்க. ஒரே ஒரு மேட்ச் விளையாடுறாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்க. நாளைக்கு திருப்பி விளையாட வராங்க இங்கிலாண்டோட. இங்கிலாந்து என்ன மொமெண்டம்ல வருவானுங்க அப்படின்னு தெரியல. மேபி பட்லர் வந்துட்டு நாளைக்கு ஒரு மேட்ச் மட்டும் கேப்டன்சி பண்ணுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சட்டனா ஃபுல்லா ரிட்டையர் ஆக முடியாது. ஏன்னா இப்ப வேற யார், இப்ப பட்லர் எடுத்து வேற யாரை கேப்டனா போட முடியும்? கரெக்டா, இப்ப பட்லர் எடுத்துட்டு வேற யாரை கேப்டனா போட முடியும்? அதனால எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல மட்டும் பட்லர் கேப்டன்சி கடைசியா பண்ணிட்டு போவான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா I don't think it will be a good respect, டக்குனு கேப்டன்சி விட்டுட்டு வேற எவனாவது அடுத்த மேட்ச்ல கேப்டனா போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நடக்கலாம் கைஸ். நாளைக்கு கூட சொல்லலாம், ஹாரி புரூக் நாங்க கேப்டனா போடுறோம் அப்படின்ற மாதிரி மேட்டர் நடக்கலாம். பட் மேபி பட்லரை கூட போட்டுட்டு இதோட முடிச்சுக்கோங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த இங்கிலாந்து டீமை பத்தி எவனுக்குமே தெரியாது. பிரெண்டன் மக்களுக்கு தெரியாது, பட்லருக்கும் தெரியாது கதை. ஸோ அந்த மாதிரி தான் டீம் இருக்குது. பட் ஆப்கானிஸ்தானை பார்த்தா பாவமா இருக்கு. ஃபேன்ஸ்லாம் இன்னைக்கு செம்ம ஹைப்டா இருந்தாங்க. ஆஸ்திரேலியாவுக்கும் இந்த ஆப்கானிஸ்தானுக்கும் நடக்கிறதே ஒரு சின்ன ரைவல்ரி மாதிரி தான் இருக்கு சொல்ல போனோம்னா. ஏன்னா வேர்ல்ட் கப்ல அவங்க அடிச்சாங்க, ஆஸ்திரேலியா அடிச்சாங்க, ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருப்பாங்க. பட் மேக்ஸ்வெல் நின்னுட்டா. அந்த முஜீப், இந்த பைத்தியக்காரன் முஜீப் அந்த கேட்சை விட்டதுனாலதான் எல்லாமே நடந்துச்சு. அவனுங்க அடிச்சாங்க, ஆஸ்திரேலியா அடிச்சாங்க. அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப்ல வந்து இவனுக்கு ரிவெஞ்ச் கொடுத்தாங்க, 1-1 அப்படின்னு ஆச்சு. சரி, இதுல வந்துட்டு ஒரு டிசைடர் வேர்ல்ட் கப்ல வந்தாச்சு, T20 வேர்ல்ட் கப்ல வந்து சாம்பியன்ஸ் டிராஃபில ஒரு டிசைடர் வருது அப்படிங்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து பார்த்தா இது மழை பெஞ்சு நிப்பாட்டிட்டு வேற வழியே இல்லை. அந்த மழையால பாகிஸ்தான்ல எப்படா மழை பெய்றீங்க, ராகுல் பண்டிலனா காட்டு மழை அடிக்குது. பட் பாகிஸ்தான் பாவம், அவனுக்கு ஃபேன்ஸுக்காக ஒரு மேட்ச் கூட அவங்க வந்துட்டு ஒழுங்கா விளையாடல. ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தானுங்க நியூசிலாண்டோட. தர்மடி நியூசிலாண்டோட 3 வாட்டி அடி வாங்கிட்டானுங்க 10 நாள்ல. ட்ரை சீரீஸ்ல ஒரு 2 வாட்டி செருப்படி. நம்மள்ட்ட ஒரு தர்ம அடி வாங்கினான். விராட் கோலி ஒரு செஞ்சுரி போட்டு இன்னொரு அடி வாங்கினானுங்க. எப்படி விராட் கோலி பாகிஸ்தானோட செஞ்சுரி போடலாம் அப்படின்னு ஒரு அடி வாங்கினானுங்க. அதுக்கப்புறம் இப்ப மழை அடிக்குது, மழையில அடி வாங்குறானுங்க. பாவண்டா, ஒரு ஹோஸ்ட் நேஷன் வந்து எவ்வளவு அடிதாண்டா வாங்குவானுங்க, வந்து அடி வாங்கிட்டு போறானுங்கடா. சோ அது மட்டும் இல்ல, ஸ்டீவ் ஸ்மித்தோட கேப்டன்சி கன் மாதிரி இருக்கு. தயவு செய்து யாரும் வந்துட்டு இந்த பேட் கமிங்ஸை வந்துட்டு ஜால்ரா தட்டாதீங்க. அதாவது சொல்றேன், ஜால்ரானா என்ன சொல்றேன்னா, இப்போ ஒருவேளை ஆஸ்திரேலியா தோத்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பேட் கமிங்ஸ் இல்லப்பா அதனாலதான் தோத்துச்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. டீம்டா அது, அவனுங்க டீம் ஆஸ்திரேலியா, அவங்க டீம் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கு. ஏன்னா பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்லை, அவ்வளவுதான். ஹேசல்வுட், ஸ்டார்க், கமிங்ஸ் இவங்க 3 பேர் இல்லை, அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு டீம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பேட்டிங் லைனப்னா கன் மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதாவது இந்தியா வந்துட்டு எப்பவுமே இந்த ஸ்டார் பிளேயரோட ரொம்ப அப்சஸ்டா இருப்பானுங்க. ஒரு பிளேயர் பிடிச்சிட்டோன்னா அவனை அப்படியே பிடிச்சிக்கிடுவானுங்க. நம்ம இந்தியன்ஸ் வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸ் மேல அப்படி இருப்பானுங்க. இப்போ வந்துட்டு மற்ற பிளேயர்ஸ் மேலே அப்படி போயிட்டு டிராவிஸ் ஹெட் மேல ஒரு இது வச்சுட்டானுங்க, பேட் கமிங்ஸ் மேல ஒரு இது வச்சுட்டானுங்க. இந்த மாதிரி வச்சதுனால இப்போ அவனுக்கு இருந்தாதான் மேட்ரு, இல்லாட்டா மேட்ரு கிடையாது. ஒரு கேப்டன் இப்போ டோனி எடுத்துக்கோங்களேன். டோனி ஃபேன்ஸ் பொறுத்தவரை எப்படின்னா, டோனி கேப்டனா இருந்து கப் அடிச்சா அவர் கேப்டன்
அவர் கப் எடுத்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதே இது விராட் கோலி டீம்ல இருந்து அவன் கப் அடிச்சானா அவன் கப் அடிச்சது அர்த்தம் இல்லை அப்படிம்பாங்க. அதாவது டோனி ஃபேன்ஸ் பொறுத்தவரை எப்படின்னா, விராட் கோலி 2011 வேர்ல்ட் கப் அடிக்கல, விராட் கோலி 2024 T20 வேர்ல்ட் கப் அடிக்கல, விராட் கோலி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2013 அடிக்கல அப்படின்ற மாதிரி டோனி ஃபேன்ஸோட தியரியா இருக்கும். ஏன்னா கேப்டன் இல்ல விராட் கோலி அப்படிமானுங்க. டேய் என்னடா பேசுறீங்க? நான் ஏன் சொல்றேன்னா, நான் இன்ஸ்டாகிராம்ல சில மேட்டர் எல்லாம் பார்ப்பேன். இந்த இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட்ல போடுவானுங்க, விராட் கோலி எத்தனை கப் அடிச்சிருக்கான் ஐசிசி மானுங்க, டோனி 3 கப் அடிச்சிருக்காரு, விராட் கோலி எத்தனை அடிச்சிருக்கான் அப்படின்றாங்க. டேய் பைத்தியமாடா நீங்க, என்னடா பேசுறீங்க? விராட் கோலி 3 அடிச்சிருக்காங்களாடா? ஏன் டோனி அடிச்ச எல்லாமே விராட் கோலி அடிச்சிருக்கான். விராட் கோலி கேப்டனா இருந்தாதான் அது வந்து ஏத்துக்க முடியுமா? ஒரு டீம்ல ஒரு கேப்டன் தானடா இருக்க முடியும். லாஜிக்கே இல்லாம பேசுறீங்களாடா. நான் வந்துட்டு சம்பந்தமே இல்லாம பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்ததை வச்சு சொல்றேன். டோனி ஃபேன்ஸ்ல இப்படிதான் கரைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க, கரைவானுங்க. சோ அதுதான் மேட்டர். இந்த மேட்டர் வந்து குயிக்கா உடைக்க நினைச்சேன். அதுக்குள்ள பாருங்க, சட்டை 10 நிமிஷம் தான் ஆச்சு, ஊத்திட்டு வேர்வை அப்படியே ஃபீவரே போயிட்டு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த வேர்வேல அந்த அளவு வேர்வை அடிக்குதுங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஐபிஎல் தான் பாருங்க, சட்டை நனைஞ்சிருக்கும். போன வாட்டி நீங்க இந்த சேனல் ஸ்டார்டிங் அப்போ நான் வீடியோ போடும்போது என்னுடைய பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சட்டை அப்படியே ஈரமா இருக்கும். ஏன்னா அந்த அளவு ஹீட்ல தான் வீடியோ போட்டுட்டு இருப்பேன். பாருங்க பயங்கரமா இருக்க போது இந்த வாட்டி வெயில்லாம். பாப்போம் எப்படி இருக்குன்னு. நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல பார்ப்போம். ஆப்கானிஸ்தான் எனக்கு தெரிஞ்சு வரமாட்டானுங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா அப்படிலாம் 207 ரன் சம்திங் வித்தியாசத்துல வந்துட்டு அவனுக்கு தோத்தா மட்டுமே ஆப்கானிஸ்தான் உள்ள வர முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கானுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நடக்காது. சவுத் ஆப்பிரிக்கா அசால்ட்டா ஜெயிச்சிருவானுங்க. அப்படியே தோத்தாலும் இவ்வளவு மோசமாலாம் இவ்வளோ பெரிய மார்ஜின்லாம் தோக்க மாட்டானுங்க. இங்கிலாண்டோட போயிட்டு இங்கிலாண்டே ஒரு காட்சிகரமான நிலைமையில தான் இருக்கானுங்க, மோசமான நிலைமையில தான் இருக்கானுங்க. ஸோ ஓகே, 3 டீம் இப்போ குவாலிஃபை ஆயிட்டு, இந்தியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா. நாளைக்கு பார்ப்போம், சவுத் ஆப்பிரிக்காவா தான் இருக்கும். அதோட முடிஞ்சு கேம்பெயின் முடிஞ்சு பார்ப்போம். அதாவது இந்தியாவுக்கு தான் இந்த வாட்டி பயங்கரமான ஃபேவரட் கேஸ். இந்தியாவுக்கு தான் பயங்கரமான ஃபேவர் இருக்கு. ஏன்னா 5 மேட்ச்னு வச்சுக்கோங்க, ஃபைனலையும் சேர்த்து. எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஃபைனல் போயிடுவானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 மேட்ச் ஒரே கிரவுண்டு, ஒரே ஹோட்டலு, ஒரே கேமரா, ஒரே ஸ்டேடியம், எல்லாமே ஒரே இடம். ப்ரெஷரே கிடையாது இந்தியன்ஸ்க்கு தான். மற்ற எல்லா டீமுக்கும் ப்ரெஷர். இந்தியா ஃபேஸ் பண்ணா அவங்க அங்க இருந்து வரணும். ஹோஸ்ட் வர வச்சோம் பாத்தீங்களா, பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்றாங்க, அவனுங்களை 1000 கிலோமீட்டர் தாண்டி துபாய்க்கு வர வச்சோம். வெயிட் பாத்தீங்களா இந்தியா. இது வந்து நியாயமே இல்லடா. இந்தியன் ஃபேனா நானே சொல்றேன், இது வந்து நியாயமே இல்லை. இந்தியன் லாஜிக் படியே நான் சொல்றேன். எப்படி அது இவ்வளவு ஃபேவரிசமா இருக்கு? எல்லா மேட்சும் நாங்க ஒரே ஸ்டேடியம்ல தான் விளையாடுவோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்க இங்க வாங்க, நீங்க ஃபைனல். ஒருவேளை நாங்க தோத்துட்டோமா, நீங்க பாகிஸ்தான்ல வச்சு விளையாடுங்க. நாங்க ஜெயிச்சிட்டோமா, நீங்க அங்க இருந்து இங்க வாங்க செமிஃபைனல் அடிக்கிறதுக்கு. இது பாயிண்டே எனக்கு புரியல. பட் இருந்தாலும் பாப்போம் என்ன நடக்குது. நியூசிலாந்து இந்தியா பாப்போம். ரோஹித் சர்மா விளையாடுறானா, ஷமி விளையாடுறானா, இல்ல வந்துட்டு அது வந்து உண்மையிலே ஒரு வதந்தி தானா? சுமன் கில்ல கேப்டனா போடுவாங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் பட்லர் நாளைக்கு என்ன பண்ண போறான்? பட்லர் நாளைக்கு வந்து கேப்டனா இருப்பானா நாளைக்கு ஒரு மேட்ச் மட்டும்? இல்ல ஹாரி ப்ரூக்கை சடனா போட்டு இவன் தான் இன்னையில இருந்து கேப்டன் ஒயிட் பாலுக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்ப்போம். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு மழை பெய்யாது. சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்துல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கராச்சில எல்லாம் மழை இல்லை அவ்வளோ. லாகோர்லயும் ராவல்பிண்டியில தான் மழை. ராவல்பிண்டியில காஞ்சி தூர போட்டுட்டு இருக்கு, அந்த மாதிரி மழை அடிக்குது போல. ஸோ பாப்போம் கைஸ். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and see the video and remember it always be on top. Cheers.